என்னடா சிரிக்கிறீங்க? இருங்கடா அப்படி கிரீன்லாம் கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் பதவி இந்த லலித் யாதவ், ரிப்பல் பட்டேல் இதெல்லாம் வந்து கணக்குல வராத பிளேயர்ஸ். ஆக்ஷன்ல வந்து வேணா அவங்க கொஞ்சம் சோப்பட மாதிரி தெரிஞ்சு. ஆக்சுவலி அவங்க பிளான் ஃபினிஷ் தான் இருந்தாரு. பட் டிகாக் முதல் வந்தனால போனாங்க கடைசிட்டாரு. வந்து குஜராத் டைட்டன்ஸ். ஓகே, குஜராத் டைட்டன்ஸ் வருவோம். சரி, அப்படியே சொல்லுங்க உங்க தாட்ஸ் என்ன குஜராத் டைட்டன்ஸ். சிலம்பு சொல்லு, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஆமா, என்னன்னா நான் எடுத்த டீம் ஓகே தான். அப்ப எனக்கு பிடிச்ச சரி இருங்க. எனக்கு ஆக்சுவலா நீ மட்டும் முகேஷ் எடுக்கலன்னு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். யாரோ காமெடி பண்ணி முகேஷ் விட்டு கொடுத்துட்டான் அவனுக்கு அந்த ஆக்ஷன்ல. முகேஷ் எடுக்கல. முகேஷ் குமார் வந்து பாத்து வச்சிருந்தேன் எவ்வளவு நாள். ஏன்னா 3 கோடி தானே போயிருக்கேன் அவன். 3 கோடி தான் இல்ல, உண்மையான ஆக்ஷன்ல 2 கோடி போயிட்டேன். ஆமா, அது எனக்கு ஒரு ஸ்டீல் தான். ஏன்னா நான் வந்து அதான் சொல்றேன், நேத்தன் லிஸ்ட் எனக்கு ஒரு ஸ்டீல் தான். பட் நேத்தன் லிஸ்ட் இந்த ஆக்ஷன்ல போகல. ஆனா நேத்தன் லிஸ்ட் அந்த ரேட்டுக்கு ஒரு நல்ல பிக் தான் எனக்கு. அதே மாதிரி 100 ஆகும்போது நான் திருப்பி எடுத்தேன். ஆர்டிஎம் மிஸ் பண்ணாம பை பண்ணி எடுத்தேன் எனக்கு அந்த பிச்சுக்கு. சரி விடு. ஜிடி அவங்க எப்படி என்ன பண்ணிருக்காங்க அத சொல்லு. ஜிடி என்ன இத கேட்டீங்கன்னா நான் அப்படி கடகடன்னு சொல்லுவேன். அடுத்துல இருந்து கேட்டேன். என் ஸ்குவாட் இப்ப வந்துருச்சு பாரு. நான் யாரமா இருக்குவேன். நான் வந்து ரிப்பல் பட்டேல். ரிப்பல் பட்டேல் ஆல்ரவுண்டர். ரிப்பல் பட்டேல் இறக்குறது இல்லடா. அப்ப நீ முஷீர் இறக்கணும்ல. மார்க்ரம தூக்குன இவனை கொண்டு வந்த. ஓகேவா? ரிப்பல் பட்டேல் ஆல்ரவுண்டர். ஒரு பேட்ஸ்மேன் வேணும். கரெக்ட்டா? ஒரு பேட்ஸ்மேன் வேணும். யாரோ ஒரு இந்தியனை தூக்கிட்டு ஒரு பேட்ஸ்மேன் கொண்டு வர. ரிப்பல் பட்டேல கொண்டு வர. யார தூக்கிட்டு கொண்டு வர? இருங்கடா கிரீன்லாம் கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் பதவி 1 4 5 6 நான் யாரை கொண்டு வருவேன்? நான் ஒரு வழி இல்ல. ராஜவர்தன் இவனதான் எடுக்கணும். பேர் என்ன? ஹிருத்திக் ஷோக்கன் இல்ல சுயா சர்மா. அவன் 11ல வச்சிருந்தேன்ல ஸ்பின்னர். ஹிருத்திக் ஷோக்கன் இல்ல, சுயா சர்மாவை தான் நீ தூக்கி ஆகணும். நான் என்ன சொல்றேன், இதுக்கு நீ வந்து நீ மார்க்ரம ஆடவே வேணாம். 100 ஆடிட்டு நீ ஃபுல்லாவே நீ வந்து இவனே ஆடிக்கலாம். யாரு? ரிப்பல் பட்டேல் ஆடுறியா? ரிப்பல் பட்டேல் யாருன்னு எனக்கு தெரியல. டிசில ஒரு காலத்துல வந்து ஒரு 2 சொல்லிதான் டிசில எடுத்து இறக்குனாங்க. இந்த லலித் யாதவ், ரிப்பல் பட்டேல் இதெல்லாம் வந்து கணக்குல வராத பிளேயர்ஸ். நீ வந்து சரி ஓகே. இப்ப ஜிடி டீம் சொல்லி நேரமா அது. இப்ப இருக்க ஜிடி டீமா நல்ல டீம் தான். ஜிடி வந்து டீமா நான் பாத்துட்டேன். நல்ல டீம் தான். அவங்களுக்கு வந்து ஜோஸ் பட்லர் ஒரு சரியான பிக். எப்படிதான் ஃபாரின் ஓப்பனரா அவங்க போக போறாங்க. நான் ஃபாரின் ஓப்பனர் ட்ரை பண்ணேன். நான் கேஎல் ராகுல் நான் பண்ண மிஸ்டேக். அது எல்லாருக்குமே தெரியும். அதை நான் வந்து இது பண்ண தெரியல. பட் எனக்கு ஓவரால் பிக்கு அப்புறம் பாக்குறப்ப எனக்கு அந்த ஓகே தான் தோணுச்சு. பட் நான் என்னோட நான் என்ன பிளான் இருந்தேன்னா ஒரு ஃபாரின் ஓப்பனர் பட்லர் இல்ல பிலிப்ஸ் ஆட் போலாம் தான் என்னோட பிளான் இனிஷியலா இருந்தது. என்னோட ஆப்ஷன்ல நான் வச்சிருந்தது. பட் கேஎல் ராகுல் ட்ராப்ல இருந்தனால நான் என்னால பண்ண முடியல. பட்லர் நீ கேஎல் ராகுல் எடுத்த ரேட்டுக்கு தான் அவங்களும் பட்லர் எடுத்திருக்காங்க. ஆமா, அப்ப நீ வேற எதுல சொதக்கணும்னு சொல்லு. நான் சொதப்படுறதுன்னா இன்னொரு ஒரு ஆல்ரவுண்டர் போயிருக்கலாம்னு தோணுது. லைக் விஜய் சங்கர் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர். விஜய் சங்கர் இருந்தா நீ கேட்டீங்களா அந்த ஒரு பேட்டிங் ஆட வைக்கிறதுக்கு அது வந்து எனக்கு ஃபீல் ஆயிருக்கும். பட்லர் நம்பர் 4 கிளென் பிலிப்ஸ்ரா. எனக்கு தெரிஞ்சு கிளென் பிலிப்ஸ் வந்து அந்த நம்பர் 4 டேவிட் மில்லரோட பிளேஸ வந்து ஃபில் பண்ண கரெக்டா இருப்பான். அந்த ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் ஃபினிஷரா ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் நம்பர் 4 யார் அப்போ? அனுஜ் ராவத். முடியும். ஷாருக் கானே உங்க நம்பர் 4 தான் போன வாட்டியே யூஸ் பண்ணாங்க. ஷாருக் கான ஃபினிஷரா யூஸ் பண்ணல. இந்த தடவை வந்து ஃபினிஷர் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மைபால் அம்ரோர் இல்ல அனுஜ் ராவத் தான் நம்பர் 4 வருவாங்க. சரி, எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 5 நம்பர் 4 எந்த பிரச்சனையும் கிடையாது. அனுஜ் ராவத் இல்லைன்னா வந்து மைபால் அம்ரோர் யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. ஷாருக் கானு, பிலிப்ஸ், இன்னொரு ஆளு தெவேட்டியா. இவங்க தான் வந்து 7 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பவுலிங் பார்த்தோம்னா முகமது சிராஜ், ககிசோர் ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, வாசி, ரஷீத் கான். இவ்வளவுதான். இதுதான் வந்து 12 பேர். மேபி வாசி, சாய் கிஷோர் ஏதாவது ட்ராக்ல கொண்டு வரலாம். சாய் கிஷோர் கொண்டு வாய்ப்பே இல்ல. சாய் கிஷோர் வந்து வாஷிங்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான். அதான் வாஷிங்டன்ல கொண்டு வரலாம் ப்ரோ. வேற ஏதாவது நான் வந்து ரபாடாக்கு வந்து போனேன். ரபாடாக்கு நான் தான் ஆர்டிஎம் பிரைஸே ஃபிக்ஸ் பண்ணேன். நான் ரபாடா மட்டும் எடுத்தேன்னா அது கொஞ்சம் மேட்ச் ஆயிருக்கும். என்ன கரெக்ட் தானே? கிளாப் கட்ட மாட்டீங்களா? சரி விடுங்க. சூப்பர். அது வேற இன்னொரு பிளேயர் நான் நம்பவே மாட்டீங்க. இந்த குல்வந்த் கெஜ்ரிவால் இருக்கான்ல, குல்வந்த் கெஜ்ரிவால் நான் எடுத்தேன் ஜிடி டீம்ல என்னோட ஆப்ஷன்ல. அது அவன் வந்து ரஞ்சில பெர்ஃபார்ம் பண்ணிட்டான், சையத் முஸ்தகில பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். வயசு மட்டும் தான் 32 அதையும் அடிச்சு புடிங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்லாம குல்வந்த் எடுத்தேன். வேற வழி இல்லாமனா அப்ப நீங்க சாண்டர் எப்படி எடுத்தீங்க?
பிளான் பண்ணி எடுத்து வெளிநாட்டுக்கு ஆள் சாண்ட்லர் இருக்கு. பிளான் வச்சிருந்தேன்டா, சாண்ட்லர் தானே நான் பிளான் அந்த மாதிரிதான் வச்சிருந்தேன். குல்வன் கேஜ்ரிவால் நான் பிளான்ல வச்சிருந்தேன். என்னோட ஸ்கவுட்டிங்ல நான் வச்சிருந்தேன் குல்வன் கேஜ்ரிவால். நானும் அப்படி சொல்லுவேன். அப்படின்னு. அடுத்த டீம் வந்து கேகேஆர் தான். கேகேஆர் வந்துட்டு டிகாக் KKR நரேன் போனா நரேன் டிகாக்கு இல்லைன்னா குர்பாஸ் ப்ரோ, ரகுவன்சி நரேன் ஒன் டிகாக் டவுனு, தான். ரகுவன்சி ஒன் டவுனு, வெங்கடேஷ் ஐயர் 2 டவுனு, 4 4 நம்பர் 4. வேற யாரு? ரிங்கு, மேபி ரிங்கு ரசல். இல்லைன்னா ரசல், யாராவது ஒரு ஆள் 5 6 மாத்தி விளாண்டுப்பாங்க. அப்படியே சொல்லுங்க. நம்பர் 5 ஆ, ரிங்கு ரசல், நம்பர் 7 ரிங்கு வந்து ரசல், அதுக்கப்புறம் ரமன்தீப். அபினவ் ரமன்தீப் ரமன்தீப் ஆர் அபினவ் மனோகர் மேபி அபினவ் மோஸ்டா மனோகர்லாம் இல்ல. இம்பாக்ட். இல்லையா? ஹைதராபாத் ப்ரோ. ஓ ஆமா அபினவ் ஆமா சன்ரைசர்ஸ். ப்ரோ, சாரி ப்ரோ, சாரி, ஹைதராபாத். அபினவ் ஸோ மனோகர் இல்ல. ரமன்தீப் தான் அப்ப மோஸ்டா ஒரே ம். ஆப்ஷன் அதான் ரமன்தீப் தான். ரமன்தீப் தான் நம்பர் 7. ரீட்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடாமலாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரவரா, நார்கியா இல்லைன்னா ஸ்பென்சர் ஜான்சன். மோஸ்டா நார்கியா தான் ப்ரோ விளாடுவாங்க. இன்னும் ஒரு பேட்டர் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்பர் 7 வரைக்கும் சொல்லிட்டோமா. ஆ, 7 பேட்ஸ்மேனுக்கு அப்புறம் பவுலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, ஆம், ஸ்பென்சர் ஜான்சன் ஆட போறாங்க கன்ஃபார்மா. ஸ்டாருக்கு பதிலா அவர் தான் ஆட போறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இல்ல replacement. நார்கியா கூட நாக்- சான்ஸ் இருக்கு ப்ரோ. நாக்கியா பவர் பிளேலாம் அவ்வளவா போட்டதே கிடையாது. ஸோ கரெக்ட் தான். அவங்க பவர் பிளே பவுலர் தான் வேணும். பவர் பிளேக்கு அப்புறம் எதுக்கு வைபவ் நாக்கியா எடுத்தாலே அரவராவும் நாக்கியாவே எனக்கு தெரிஞ்சு மிஸ் மேட்ச் இந்த டீம்ல. 6.5 கோடி வேஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டீமுக்கு நாக்கியா தேவையே கிடையாது. யாருக்கு பதிலா வருவாரு, எதுக்கு எந்த பேஸ்ல வருவாரு யாருக்குமே தெரியாது. ப்ரோ. இது ஆனா மேபி ரசல் ட்ரை பண்ணலாம்ல ப்ரோ. போன வாட்டி பவர் பிளேயோட டெத்ல தான் நார்கியா ரொம்ப அடி வாங்கினான். மேபி ட்ரை பண்ணலாம். இல்ல ப்ரோ, நீங்க வந்து பவர் பிளேல போடுற பவர் பிளேல போட்டதே கிடையாது நாக்கியா. சவுத் ஆப்பிரிக்காவுக்கே மிடில் ஓவர்ல வர ஒரு ஓவர் கரெக்ட் பவர் தான், பிளே. கரெக்ட் தான் ப்ரோ, கரெக்ட் தான். ஸோ அந்த மாதிரி நீங்க ரோல் மாத்தினீங்கனாலே பிரச்சனை தான் ப்ரோ. ஒரு பிளேயரு இப்போ நீ அந்த ரோல்ல பண்ணிட்டு இருக்கான், அதை வந்து நீங்க வந்து மாத்தி அனுப்புறீங்கனாலே பிரச்சனை தான். ஸோ அதனால எந்த பிளேயரை எந்த ரோல்ல பண்றானோ அது போட்டாலே போதும். சரி, ஓகே. கரெக்ட் இதான் தான் ப்ரோ. அவங்க 11 இப்படிதான் செட்டப் அவங்க ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மணிஷ் போல்ட் பாண்டே பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் பார்த்த வர கேகேஆர் போல்ட்டுக்கு ஒரு பிளான் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் ஐயர் அமௌண்ட் போல்ட் வில் சால்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க. வெங்கடேஷ் ஐயர்ல மொத்தமா போனனால அவங்க 2 இதை மாத்த வேண்டியதா போயிடுச்சு. இல்ல அவங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் எனிஹவ் வேணும். 23 அதான் கோடி அதான் ப்ரோ. ஒதுக்குற அவங்க மாதிரி தான் தோணும். அவங்க பிளான் பண்ணது ஒரு 12 to 14 அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 22 போனனால மத்த ஃபில் சால்ட்டையும் உங்களுக்கு போல்ட்டையும் விட வேண்டியதா போச்சு. ப்ரோ இப்ப சரி அவங்களுக்கு சரி என்னன்னா சரி அவங்களோட பழைய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அவங்க டீமுக்கு வேணும். அவங்களோட வின்னிங் ஸ்குவாட் வேணும்னா அவங்க ப்ரையாரிட்டி. அதனாலதான் வெங்கடேஷ் ஐயருக்கு போனாங்க. திருப்பி ஒரே சிமிலர் பிளேயர்ஸ் அன்குல் ராய் திருப்பி வந்தாரு. வேற நிறைய பிளேயர்ஸ் அப்படிதான். ரகுவன்சி வாங்கினாங்க. வேற நீங்க டிகாக் வாங்கியும் ஃபில் சால்ட்டுக்கு அவ்வளோ இது பண்ணி போனாங்க. அடுத்து லக்கிலி குர்பாஸ் 2 crores பேஸ் பிரைஸ்க்கே கிடைச்சாரு. சமபிக்கு ப்ரோ குர்பாசன். ஆக்சுவலி அவங்க பிளான் ஃபில் சால்ட் தான் இருந்தது. பட் டிகாக் முதல்ல வந்தனால போனாங்க, கிடைச்சிட்டாரு. இல்ல சரி, ஆக்ஷன்ல வந்து வேணா அவங்க கொஞ்சம் சோப்பட மாதிரி தெரிஞ்சு. ஆனா வந்து அவங்க டீம் செட் ஆனதுனால அதான் உங்களோட ரிட்டன்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல போனாலும் டீம் ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிரும். ப்ரோ ஸோ எனக்கு அதுல தெரிஞ்சு ரிட்டன்ஷன்ல மேபி இவ்வளவு ஆகும்னா வெங்கடேஷ் ஐயரை ரீடைன் பண்ணிட்டு ரமன்தீப்பை விட்டு ஆக்ஷன்ல எடுத்திருக்கலாம். ரமன்தீப் கரெக்ட் வெங்கடேஷ் தான். ஐயர் ஒரு கரெக்ட் தான். ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், கிடைக்காத கமாடிட்டி தான். ஆனா கொஞ்சம் ஒரு 10க்குள்ளேயாவது எடுத்திருக்கலாம் ப்ரோ. கண்டிப்பா எடுத்திருக்கலாம். ரமன்தீப்பை விட்டுருந்தா இப்போ இவங்க வெங்கடேஷ் ஐயர் ஒரு 22 மொத்தம் அங்கே 26 10 கோடி போயிருக்கும்ல. அங்க அவங்க ரீட்டைன் பண்ணி தான் 10 கரெக்ட் தான் ப்ரோ. போயிருக்கும். ரீடைன் பண்ணியிருந்தா 11 போயிருக்கும். திரும்ப ஒரு 5 6 7 கோடியாவது ப்ரோ ஆனா குறைஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் ஆக்ஷன் டைனமிக் நமக்கு எப்படி ப்ரோ தெரியும் வெங்கடேஷ் ஐயர் இவ்வளவு போவாரு? கரெக்ட் இங்க தான் ப்ரோ. போறது தெரியாது, தெரியாது. கரெக்ட் தான், கரெக்ட் தான். இப்ப ஆர்சிபி நீங்க வந்து ஆர்சிபி உட்காந்துருந்தாங்க. முதல் ஆர்சிபி ஒரு பெரிய ஒரு நம்பர் 3 நம்பர் 4 எடுத்திருந்தா எடுத்திருந்தா வெங்கடேஷ் ஐயருக்கு வேற யாருமே இல்ல. மத்தவங்க ஒண்ணும் இல்ல. திரிபாதியை மட்டும் பரவாயில்ல, நான் நம்பி இவனை வச்சு நான் ஆடி பாக்குறேன், திரிபாதிக்கு பிரைஸ் ஏத்தி எடுத்திருந்தான்னு வைங்களேன். ஆர்சிபி வெங்கடேஷ் ஐயருக்கு பெருசா போயிருக்க மாட்டாங்க. சாரி, கேகேஆர் பெருசா வெங்கடேஷ் ஐயருக்கு போயிருக்க மாட்டாங்க. நிதிஷ் ராணாவை எடுத்துட்டு நம்பர் 3 நம்பர் 4 முடிஞ்சிரா, வெங்கடேஷ் ஐயருக்கு டாடா பை பை சொல்லியிருப்பாங்க. பட் வெங்கடேஷ் ஐயர் ஆர்சிபி போயிருப்பாரு. ஸோ இது இல்லாதனால ஆர்சிபி அங்க வரைக்கும் உட்காந்தே இருக்காங்க. ஆர்சிபியும் நம்பர் 3 நம்பர் 4 எடுக்கல. இங்க இவங்களும் எடுக்கவே இல்லை. இவங்க கேகேஆர் வந்து அடிச்சு வந்தா வேணும்னு சொல்லி 23 கோடி கூட வாங்கிட்டு போனதுனால நிதிஷ் ராணாவுக்கு வந்து ஆர்சிபி அங்கேயும் ஒரு பிட்டு, நிதிஷ் ராணாவும் எடுக்க முடியல. பேக்கப் பவுலர்ஸ் ரொம்ப கம்மி. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, உம்ரான் மாலிக் மட்டும் தான் பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல. வேற அவங்கள்ட்ட ஃபாரின் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆப்ஷன் ரொம்ப கம்மி கேகேஆர்ல. இல்ல ராகவ், இப்போ வந்து நமக்கு வந்து எந்த பிளேயர் இன்ஜுரி ஆவாங்க அவங்களுக்கு பேக்கப் இருக்கா அது பார்த்தா போதும். ஏன்னா காசு அவங்களுக்கும் கம்மியா தான் இருந்துச்சு. வெங்கடேஷ் ஐயர் மேல காசு போட்டாங்க. இப்போ அவங்க கிளவரா என்ன பண்ணலாம்னா இன்ஜுரி ப்ளோன் பிளேயர் யாரு. ஸோ ஒன்னு வந்து ரசலுக்கு பேக்கப் ரோமன் பவுல் இருக்காரு. டெத் பவுலிங் போட முடியாது, பட் ஏதோ ஓரளவுக்கு பினிஷிங் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ ஓகே பேக்கப். அடுத்தது வந்து நீ இன்ஜுரி ப்ளோன்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹர்ஷித் ராணா போயிட்டா யாரு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா பண்றதுக்கு உம்ரான் மாலிக் மட்டும்தான் இருக்காரு. ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து ரிஸ்க் தான். ஹர்ஷித் ராணா வந்து ஃபிட்டா இருந்தே ஆகணும். ஹர்ஷித் ராணாக்கு ஃபிட்னஸ் இஷ்யூஸ் இல்ல.
ஸோ அதனால பிரச்சனை இல்லை. வருண் சக்கரவர்த்திக்கு போனா கூட உங்களுக்கு வந்து இவர் இருக்காரு, அனுகுல் ராய் இருக்காரு, ஓகே தான். அது போனா வந்து ஓரளவுக்கு தான். பேக்கப்ஸ் நம்ம அவ்வளவுதான் பார்க்க முடியும். நம்ம ரொம்பலாம் நாங்கள் வருண் சக்கரவர்த்திக்குலாம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து தேட முடியாது. நீங்க அடுத்து சுனில் நாராயணுக்கு மோயின் அலி எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு ரசலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தாலே இந்த டீம் செட்டு தான். அவ்வளவுதான் பார்க்க முடியும் நமக்கு. மற்றபடி இதுக்கு மேல நீங்க ஒவ்வொரு பிளேயருக்கும் எனக்கு வந்து ஓரளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் போதும். ரசலுக்கு மட்டும் தான் உங்களுக்கு என்ன டெத் பவுலிங் போடுற மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நல்லது. மேபி சாம் கரனுக்கு போயிருக்கலாம். சாம் கரன் கிட்டத்தட்ட ரசல் மாதிரியே ஒரு ரசல் அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இல்லைனாலும் உங்களுக்கு டெத் பவுலிங் வந்து போட்டுருக்கலாம் ப்ரோ கரெக்டா. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து டெத் பவுலிங் தான் ரசல் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபினிஷர் கூட அவங்களுக்கு தேவையில்லை. நம்பர் 7 வரைக்கும் நல்ல பேட்ஸ்மேன் ரமன்தீப் ரிங்கு வச்சு மேனேஜ் பண்ணிட்டு அந்த டெத் பவுலிங் ஆப்ஷனுக்கு மட்டும் தான் டேவிட் விசா வந்து பெர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தாரு. இப்போ வந்து கொஞ்சம் சொதப்பிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்ல. இப்ப ஹர்ஷித் ராணா இன்ஜுரி ஆறாருன்னா உங்களுக்கு டைரக்டா அப்படியே உம்ரான் மாலிக் உள்ள வராரு. ஆமா, ஸோ உம்ரான் மாலிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உம்ரான் மாலிக் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லையான்னு அதுக்கு பதிலா ஒரு 30 lakh பேஸ் பீஸ் நிறைய பேக்கப் இருந்தாங்க. ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமோன்னு என்ன ஒப்பீனியன். அன்னோன் கமாடிட்டி மேல யாராவது ஒரு டெத் பிளேயர் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அதான் உண்மையான, அதான் வந்து கரெக்டான சாய்ஸா இருக்கும். உம்ரான் மலிக் ட்ரைட் அண்ட் டெஸ்டட். அவர் டெத்ல ஒன்றும் பெருசா அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர். உம்ரான் மலிக் எனக்கு தெரிஞ்சு 11ல ஆட வைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. பட் 11ல ஆட முடியாது. 11 சீல்ட் ஆயிருச்சு. அவங்க என்ன பிளான் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல. கொஞ்சம் ஆக்சன்ல சொதப்பிட்டாங்க கேகேஆர். ஆனா வந்து டீம் ஒரே காரணம் ஆர்சிபி பண்ணதுதான் ப்ரோ. அதான் அவங்களுக்கு ஆர்சிபி பண்ணது இல்ல ப்ரோ. எல்லா டீமுக்கும் டெஸ்பரேட்டா போவாங்கல்ல, அவங்களுக்கும் வேணும், ஆர்சிபிக்கும் வேணும். நீ வந்து ஆல்ரெடி 5 பேர் போற வந்து சாலிடா ரீட்டிங் பண்ணிட்ட. நீ வெங்கடேஷ் விட்டுட்டு நீ வேற ஆப்ஷன் தான் பார்க்கணும். நீ உனக்கு இப்போ தான் வேணும்னு ஆசைப்பட்டு போட இஷான் கிஷனுக்கு போனாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ என்ன நடக்க போகுது பார்க்க தான் போறோம். சரி அது நம்ம கேகேஆர் சரி பேர் எதுவும் சொல்லிட்டேன்னா சரி போவோம், அடுத்தது போயிடும்.